தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழகத்தில் முறையாக அமல்படுத்த வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழக இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடைபெறும் சம்பள முறைகேட்டை தடுக்க வேண்டும், முறையாக பதிவு செய்துள்ள பயனாளிகள் அனைவருக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மத்திய அரசின் திட்டமான ஆதார் அட்டை விரைவில் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வெள்ளிக்கிழமையன்று தமிழக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். மத்திய அரசு கொடுக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு ஊட்டு சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எங்கும் முறைப்படியாக செயல்படுத்தவில்லை. அதுக்காக சென்ற மாதம் 20ஆம் தேதி அடையாள போராட்டமாக தமிழகம் முழுவதும் நாம் செய்து காட்டோம். அதற்கு பின்பும் எங்குமே சரிப்படுத்தவில்லை. இன்னும் இதை சரிப்படுத்தவில்லை என்றால் தமிழகம் எங்கும் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். சாலை மறியல் காரணமாக போலீசாருக்கும் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இப்பிரச்சனையால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.